பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். ஒரு சமயம் அசுரகுரு சுக்கராச்சாரியார் பலி சக்கரவர்த்தியிடம் 100 வேள்விகள் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். அந்த 100 வேள்விகள் செய்து முடிக்கப்பட்டால் சொர்க்கத்தை ஆளும் உரிமை பலிக்கு கிடைக்கும் என்றார். அரசே, இப்போது நீ முடித்திருப்பது 99வது வேள்வி. இனிமேல் ஒரு வேள்விதான் இருக்கிறது. இந்த வேள்வியும் செய்து முடித்தால் உனது 100 வேள்விகளும் முடிந்துவிடும். முடித்தால் இந்திர பதவி உனக்கே கிடைக்கும். சொர்க்கத்தில் தேவர்களின் ஆதிக்கம் அடியோடு முடிந்துவிடும். அப்படியா? 3 உலகிலுமே அரக்கர்களின் ஆட்சி அமைந்து விடுமா குருதேவா? அமையும். நிகழ்வுகள் நேருக்கு மாறாக செல்வதைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் இறைவனிடம் முறையிட்டார்கள். அந்த முறையீட்டுக்கு மனமிறங்கிய இறைவன் தர்மத்தை காக்க வாமன அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார். அந்த சமயம் மாமன்னன் பலி 100வது வேள்வியை தொடங்கி முடிக்க உறுதி எடுத்துக் கொண்டான். பூசைக்கு உரிய இறைவன் யாசிப்பதற்காக மாமன்னன் பலியின் வாசலுக்கே வந்தார். மன்னருக்கு வெற்றி. என்ன மன்னவா, வாசலில் ஒரு யாசகர் வந்து காத்திருக்கிறார். அவர் இங்கு வந்து தம்மிடம் யாசிக்க விரும்புகிறார். மன்னவா, வேள்வி தொடங்க வேண்டிய முகூர்த்தம் கடந்து கொண்டிருக்கிறது. மகரிஷி, தானம் என்று கேட்டு என் வாசலில் ஒரு யாச்சகர் காத்து நிற்கும் வரையிலும் நான் எப்படி வேள்வி செய்ய தொடங்குவேன்? தானம் கேட்டு வருபவர் வெறும் கையுடன் இங்கிருந்து செல்லக்கூடாது. அப்போதுதான் எனக்கு வேள்வி செய்ய தகுதி. அரசே, இந்த பிரம்மச்சாரி தானம் கேட்க வந்தேன். ஏ பிரம்மச்சாரி, எது வேண்டுமானாலும் கேளுங்கள், மகிழ்ச்சியோடு வழங்குவேன். பொன்னா, பொருளா, பசு கூட்டங்களா, மலர் தோட்டங்களா, வசதி மிகுந்த கிராமங்களா, யானையா, குதிரையா, தேரா, எது கேட்பினும் வழங்குவேன். நான் வாக்களிக்கிறேன். இஷ்டமெல்லாம் பூர்த்தி செய்வேன். அசுரராஜனே, மனதாரச் சொல்கிறேன், இந்த புவனங்களே வணங்குகிறது உம்மை. உலகிலுமே தாங்கள் தர முடியாதது எதுவுமே கிடையாது. மன்னவா, சாஸ்திரம் சொன்னபடி வேதமறிந்த பிராமணன் தனக்கு வேண்டியதை மட்டும்தான் தானமாக கேட்டு பெற வேண்டும். அதனால் அரசே, இப்போது இந்த யாச்சகனுக்கு ஒரு யாகசாலை அமைக்க சிறிது நிலம் தேவை. தாம் அன்பு கூர்ந்து பரிவோடு தர வேண்டுகிறேன். என் மன்னா, என் பாதங்களால் அளக்கும் 3 அடி மண் போதும். அது போதும். மகிழ்ச்சியோடு நான் செல்வேன். 3 அடி மண்ணா? ஆம். தமது சின்னஞ்சிறு பாதங்கள் அளக்கும் 3 அடி? ஆம். பிராமண பிள்ளையே, நான் மூவுலகுக்கும் ஏக சக்கராதிபதி. சப்த தீபங்களை, நவ கண்டங்களை தங்கள் காலடியில் வைக்க முடியும். நான் தரப்போவது வேறு யாரிடமும் தானம் கேட்கப் போகாத அளவுக்கு இருக்க வேண்டும். என் பெருமைக்கேற்றபடி கேளுங்கள். உங்களை வளமைப்படுத்திக் கொண்டு வாழுங்கள். இந்த வளமை என்பதற்கு அளவு என்ன ராஜனே? வளமை என்பது வசதி. அது அவன் ஆசையை பொறுத்து வளர்கிறது. தமது ஆட்சியில் இந்த தரணியே இருக்கிறது. தரணி முழுதும் ஆண்டும் என்ன திருப்தி இருக்கிறதா? இல்லை. தாம் இப்போது சொர்க்காதிபத்தியத்தை விரும்புகிறீர்கள். போதுமென்ற மனம் இல்லாத போது திருப்தியே கிடையாது. கொடுக்கும் வள்ளலே, பரம்பரை பெருமை மிக்கவரே, உம்மிடம் தானமாக என் பாதம் அளக்கின்ற 3 அடி மண்ணே போதும். அப்படி என்றால் எனக்கும் சந்தோஷம். தருகிறேன். வழங்கும் மந்திரங்களை சொல்லி தானத்திற்கு சங்கல்பம் செய்யுங்கள். அரசே, ஏன் இப்படி செய்கிறாய்? இவனை மிகச் சாதாரண பிராமண பிள்ளையாக நினைத்து
3 அடி மண் தானம் கொடுக்கிறாயே. தேவர்களுடைய நலங்காக்கும் பணிக்காக அதிதியின் கர்ப்பத்திலே பிறந்த இவன் ஏமாற்று வித்தை அறிந்த பகவான் விஷ்ணு. இவன் 3 அடி மண் கேட்டு உன் மாளிகை செல்வங்கள், ராஜபவனங்கள் அனைத்தையும் பறித்துக் கொண்டு இந்திரனுக்கு வழங்குவான். இவன் அரக்கருக்கு மிக பெரும் விரோதி. ஒரு மன்னனாக இருந்தாலும் சொந்த பொருளில் 5 ரூபாகும் தானம் வழங்கத்தான் உனக்கு அதிகாரம். பொருளாதாரம் சொல்கிறது, மனிதன் அவன் சொத்துக்களை 5 பாகங்களாக பிரிக்க வேண்டும் என்று. 1 தர்மத்திற்கு, 1 வேள்விக்கு, 1 தன்னை வளப்படுத்திக் கொள்ள வியாபாரத்திற்கு, 1 போகத்திற்கு, 1 தானம் வழங்குவதற்கு. வழங்குவது பெருமை என்று நினைத்து விடாதே. நாளை நீயே வாழ்வை இழக்கும் அளவுக்கு போய்விடாதே. நிதானத்திலும் பெரிய தானம் இல்லை அரசே. நீ எந்த பெருமை பெறுவதற்காக உன்னை 100 வேள்விகள் செய்ய சொன்னேனோ அதை இந்த பிராமண பிள்ளை அழிக்க காத்திருக்கிறார். குருதேவா, கொடுக்க வேண்டும் என்ற உள்ளம் கொண்ட ஒருவன் நியாயமற்ற யாச்சகன் கேட்பதை கொடுத்த பிறகு பெரும் பாதிப்புக்கு ஆளாகிவிட்டால் அந்த பாதிப்பும் அவனுக்கு பெருமை தரும். அந்த பெருமையை விட பாருக்கெல்லாம் படியளக்கும் பகவான் விஷ்ணு ஒரு பிரம்மச்சாரி வடிவத்தில் என் வேள்விச்சாலைக்கு வந்தது என்னை வெண்ணளவுக்கு உயர்த்துகிறது. குருதேவரே, உள்ளம் ஒடுங்க உடல் ஒடுங்க நீங்கள் எல்லாம் எந்த பகவானை காண்பதற்காக வேள்வி, விரதம், தவம் செய்கிறீர்களோ அந்த தவத்துக்குரியவனே, தவச்சுடராய் நிற்பவனே, தானம் கேட்டு வந்தால் முடியாதென்று அப்படி சொல்வது? மன்னியுங்கள் குருதேவா, பாத்திரம் அறிந்தும் பிச்சையிடுவதை நான் தவிர்க்க மாட்டேன். நான் அப்படி செய்தால் அது முன்னோர்களின் புகழுக்கு களங்கமாகும். மன்னனே கேள். மன்னியுங்கள் குருதேவா, நான் பிரகலாதனின் பேரன். கொடுப்பேன் என்று மனமறிய சொல்லிவிட்டேன். இப்போது பேச்சை மாற்றி கொடுக்க மாட்டேன் என்று வந்து நிற்பவரிடம் எப்படி சொல்வேன்? அடே மூடனே, நான் சொன்னால் புரியாது. முற்று உணர்ந்தவன் மாதிரி என்னிடம் பேசாதே. குருவை அவமானப்படுத்துகிறாய். கோபத்தீயை தூண்டி விடுவது நீதான். அதனால் உனக்கு சாபம் கொடுக்கிறேன். கோமகனே, யாரும் எழுந்து போக கடவாய். குருதேவா, பணிவோடு சாபத்தை ஏற்கிறேன். பயந்து வாக்கை மாற்றிக்கொள்ள மாட்டேன். श्री विष्णु श्री विष्णु श्री विष्णु श्रीमद् भगवतो महापुरुषस्य विष्णुराह्या प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणो प्रथम प्रार्थे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे युगे மகாராஜா பிரகல்லாதன் பேரன் மகாராஜா விரோச்சனன் மைந்தன் பலி மனப்பூர்வமாக சங்கல்பம் செய்கிறேன். இந்த பிராமண மைந்தன் வாமனன் கேட்டபடி 3 அடி மண் தானம் செய்கிறேன். வாங்க வந்த தேவனே, தாங்கள் கேட்டபடி 3 அடி மண் அளக்கலாம்.
திருவடி மலரில் இருந்து பெருகும் அமுதம் கங்கை. பாவம் தீர்ப்பாள், புண்ணியம் சேர்ப்பாள், பரிவு மிகுந்த அன்னை கங்கை. ஜெய ஜெய மாதா கங்கா. சக்கரவர்த்தி பலி, உண்மையாக எனக்கு 3 அடி மண் தருவேன் என்று வாக்களித்தீர்கள். என் பாதத்தால் 2 அடியில் விண்ணையும் மண்ணையும் அளந்து விட்டேன். ஓரடியால் பூலோகம், இன்னொரு அடியால் சொர்க்கத்தையும் அளந்து விட்டேன். இப்போது உங்கள் உடைமை அனைத்தும் என் உரிமை. பாவம் அண்ணா, உங்கள் வாக்கு இன்னும் பூர்த்தியாகவில்லை. ஏனென்றால் இப்போது எதுவும் இல்லை. ஆகையால் எனது 3வது அடிக்கு மண் கொடுப்பதற்கு வழியே இல்லை. உமது வாக்கு பொய்யாகிவிட்டது. இல்லை இறைவா, வழங்கிய வாக்குப்படி தர காத்திருக்கிறேன். தாம் 3வது அடியை என் தலை மீது வையுங்கள். மகாத்மா பலி, உண்மையிலேயே நீ உறுதியுள்ளவன். மகத்தான தியாகம் புரிந்தாய். குருவின் சாபம், தெய்வத்தின் மாயை இரண்டுமே உன்னை பாதிக்கவில்லை. எப்படி நேர்ந்தாலும் நீ சொற்படி நடந்து கொண்டாய். அதனால் யாருமே அடைந்தறியாத தேவரும் முனிவரும் பிறர்க்கரிய இடம் பெறப் போகிறாய். சர்வர்ணி மன்வந்தரத்தில் உன் பெருமை மிக்க தானத்துக்காக இந்திர பதவியை அடையப் போகிறாய். அந்த பதவி அடையும் வரையிலும் நீ பக்த பிரகலாதன் என்ற உன் தாத்தாவுடன் ஆனந்தமாக வாழ்ந்து வருவாயாக. மாபெரும் புகழுக்குரிய மன்னவனே, நீ வாழ்க.